நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக நல்லா கசப்பு இல்லாமல் பிகினர்ஸ் கூட வைக்கிற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் குழம்பு, பச்சை சுண்டக்காய் குழம்பு பார்க்க போகிறோங்க. ரொம்ப வயிற்றுக்கெலாம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு குழம்புங்க. இந்த மாதிரி பச்சை சுண்டக்காய் கிடச்சா குழம்பு வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப ஆரோக்கியமானது. இப்போ இதை எப்படி சிம்பிளாக பிகினர்ஸ் கூட வைக்கிற மாதிரின்னு நம்ம சுண்டக்காய் குழம்பு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சது நம்ம அந்த சுண்டைக்காயை கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியில் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நம்மளுக்கு மேலே தெரிக்கும். ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ நல்லாவே வதக்கியாச்சு. நம்ம போடும்போது நல்லா தண்ணி இருந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ தண்ணியில் இல்லை பார்த்தீங்கன்னா அந்த சடசடப்பெல்லாம் வெடிப்பெல்லாம் இல்லை பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கின சுண்டைக்காயை எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம சுண்டைக்காயை எடுத்தாச்சு. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் ஒரு 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஒரு மிளகாய் நான் கீரி இருக்கேன், அதே மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூட ஒரு வத்தல் கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு தக்காளி அரைச்சி எடுத்துருக்கேன் பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் பச்சை வாசனை போட்டோம். இப்போ தக்காளியுமே நல்லா பச்சை வாசனை போக வதக்கியாச்சு. இது கூட இப்போ 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, சாம்பார் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும், 1லேருந்து 1.5 சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே நம்ம வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நான் இதில் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நல்லா கூட்டி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம கை ஃப்ளேமில் போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லாவே கொதிக்குது. இப்போ நம்ம வதக்கின சுண்டைக்காய் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும் குழம்பு அருமையாக கொதிச்சு வந்திருக்கு. இப்போ 2 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே 2 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கோங்க. அருமையான சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அருமையாக அப்படியே தக்கன்னு நிற்கிது பச்சை சுண்டைக்காய் குழம்பு. ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான குழம்புங்க. பச்சை சுண்டைக்காய் கிடச்சா மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து வச்சு கொடுங்க. வீட்டில் எல்லாருமே சாப்பிட்லாம், சிறியவங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும். ரொம்ப அருமையான குழம்பு ரெசிபி தான் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம முக்கியமாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு, சுண்டைக்காய் குழம்பு மிச்சம் இருந்தால் கீழே போட்டுறாதீங்க. அடுப்பில் போட்டு வச்சிங்களாக்கு 2 நாள் ஆனாலும் உங்களுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். வேஸ்ட்டு பண்ணிடுறாங்க, மிச்சம் இருக்குது கீழே போட்டுறாங்க. கொஞ்சம் தான் இருக்குனாலும் டப்பாயில் எடுத்து வைங்க. அவ்வளோ டேஸ்ட்டு மருத்துவ வாய்ந்த குழம்பு பச்சை சுண்டைக்காய். நல்லா பழசாகத்தான் இதுக்கு டேஸ்ட்டு கூடும். அதனால் குழம்பு மிச்சம் இருந்தால் வச்சு சாப்பிடுங்க, டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். நிறையா ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். தேங்க்யூ.